மகள் தான் புதிதாக வாங்கிய ஐஃபோனை தனது தந்தையிடம் காட்டுவதற்காக வருகிறார். அவள் ஃபோனை, அதாவது வெளியுறையும் ஸ்க்ரீன் கார்டும் போட்டு வாங்கி வந்திருக்கிறாள். தந்தை, இந்த ஃபோன் எவ்வளவுமா என்று கேட்டார். மகள், 40,000 ரூபாய் அப்பா. இந்த கவர் மட்டும் ஸ்க்ரீன் கார்டு என்ன விலைமான்னு கேட்குறாரு. 4,000 தான்ப்பா. அப்பா சொல்கிறாரு, என்னது 4,000மா? மகள், ஆமாம் அப்பா, 40,000 ஃபோன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை பத்திரமா இருக்க 4,000 செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை, இதில் என்ன இருக்குது, பிரச்சனையான்னு கேட்குறா. தந்தை, ஏம்மா 40,000 ஃபோன் வாங்கியிருக்க, அது பத்திரமா இருக்க அதை தயாரித்தவர்கள் எந்த பாதுகாப்பையும் செய்யாமலேயே விற்றார்கள். மகள் சொல்கிறாங்க, என்னப்பா, அவங்க ஃபோன் தயாரித்து தான் கொடுப்பாங்க, அதை நாம் தான் பத்திரமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், இந்த கவர் போட்டதும் ஃபோன் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஸ்க்ரீன் கார்டு ஃபோனில் கீழே விழாமல் பாதுகாக்கும் அப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்பா சொல்கிறாரு, அப்படியா, ஏம்மா நீ இந்த ஃபோனை விட எவ்வளோ அழகாக இருக்க, இந்த ஃபோனை பாதுகாக்கிறியே, உன்னை ஏமா பாதுகாக்க மாட்டேன்றேன்னு கேட்குறாரு. நான் உன் உடலை மறைக்குமாறு உடை அணிய சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ காது கொடுத்தே கேட்கவே மாட்டேங்கிற. இந்த ஃபோனை விட நீ மதிப்பு இல்லாதவளா? இது உனக்கு தெரியவில்லையா? நீ முழுமையாக உடை அணிந்தால் இன்னும் எவ்வளவு அழகாக இருப்ப. அது தீய பார்வைகள் உன்னை தீண்டாமல் பாதுகாக்கும் அல்லவா? யாரோ ஒருவர் தயாரிப்பிற்கே நீ இவ்வளவு பாதுகாப்பு தர நினைக்கும் பொழுது இறைவன் படைத்த என் மகளான உன்னை நான் பாதுகாக்க வேண்டாமா? இந்த ஐஃபோனை விட நீதான் பொக்கிஷம் அம்மா. முதலில் முழுமையாக உடை அணிந்து கொள், உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று கூறினார் அப்பா. இந்த தந்தையின் அறிவுரை அவளது மகள் போன்ற உங்கள் அனைவருக்கும் தேவை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த பதிவு?